நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகம் பலம் மிகுந்தது, பலமான ஜாதகம் அப்படின்னு எதை வச்சு சொல்றது? கட்டாயம் ஜாதகர் ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைவாரு, மிகப்பெரிய நிலையை அடைவார் அப்படின்னு எதை வச்சு சொல்றது அப்படின்னா, இந்த ஜாதகத்தினுடைய பலம் ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு சொல்றேங்க. உதாரணத்துக்கு மேச லக்னம். இந்த லக்னாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல, அங்க கூட உச்சமற்ற சுக்கிரன் சேர்ந்திருக்கார். உச்சமற்ற தனக்கு பிடித்த தன் நண்பனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கார் 12ஆம் இடத்துல. அப்ப இந்த செவ்வாயும் பலமாயிடுறார். அது மட்டுமல்ல, இந்த செவ்வாய் குருவோடு பரிவர்த்தனை. குரு இந்த லக்கணத்துக்கு 9, 12க்குரியவர். அப்போ செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. இந்த குரு எங்க இருக்கார்? விருச்சத்தில் இருக்கார். அப்ப 8, 12 பரிவர்த்தனை ஆகி, எப்பவுமே நான் சொல்றது தாங்க, 6, 8, 12 அதிபதிகள் அவர்களுக்குள் வீடு மாறி இருப்பது விபரீத ராஜயோகம். அது மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த 6, 8, 12 அதிபதிகள், அதாவது 8, 12 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று ஜாதகருக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருது. அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு இருக்கிறது செவ்வாயினுடைய வீடு. இந்த செவ்வாயும் அங்க பலம் பெற்றுதான் இருக்காரு. 2 பேருமே பலம் வீடு கொடுத்த மூலமாயிடுறாங்களா. அப்புறம் அவருக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் என்ன? சுக்கிரன். அவரு உச்சம். அங்க அவரு உச்சம். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரியன் என்ன ஆகிறாரு? சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஏன்னா 5ஆம் அதிபதி மேச லக்கணத்திற்கு பூர்வ புண்ணிய அதிபதி. 5இன் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம். பூர்வ புண்ணியம் எவ்வளவு வலுக்குது பாருங்க. 5ஆம் இடத்திற்கு வீடு கொடுத்த கிரகமான சனி பகவான் உச்சம். அந்த சனி பகவானும் சுப சந்திரனோடு சேர்ந்திருக்காரு. அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த துலாம் ராசிக்கு அதிபதியான சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம். அந்த சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பரிவர்த்தனையில் ஆட்சி. அந்த குருவுக்கு வீடு கொடுத்த இன்னொன்னு யாரு? செவ்வாய். அவரும் பரிவர்த்தனையில ஆட்சி. அப்ப எப்படி இருக்கு பாருங்க இந்த ஜாதகம். அதாவது அப்படியே 1 by 1 எல்லாரும் பலம். சித்தப்பா பலம், தாத்தா பலம், பெரியப்பா பலம், மாமன் பலம், அத்தை பலம், இப்படி சொல்ற மாதிரி எல்லாம் பலமா ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கும்போது சுத்தி ஒரு பாதுகாப்பு. இப்ப ஜாதகர் சிறப்பாக ஒரு முன்னேற்றத்தை அடைவார். இப்படித்தான் ஜாதகம் பாக்குறதுக்கு பார்த்தா இன்னும் சுமாரான ஜாதகம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஜாதகம் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய பலம் பெற்ற ஜாதகம். மிக உயர்ந்த இன்னைக்கு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஜாதகம், பலம் பெற்ற ஜாதகங்கள் என்னைக்குமே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தே தீரும். அதுதான் உண்மை.